we are going to discuss in today's class அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ்னால் என்ன, இதை எப்படி உருவாக்குறது, எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் இஸ் டுடேஸ் டாபிக். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டெக்ஸ்னால் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பைத்தன் படித்தவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும். இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டால் கூட இந்த புக்கு இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த புக்கை நான் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை போய் படிக்கணும் அப்படின்னா நான் உட்காந்து போய் தேடணும்னா ஒவ்வொரு பேஜாக போய் பார்க்க முடியாது. அப்போ இதில் வந்து நம்மகிட்ட என்ன இருக்குது, இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். இண்டெக்ஸ்ன்ற பேஜ் என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு டாப்பிக்கை வேணும்னா நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம், அதை பார்த்து புரிஞ்சுக்க முடியும், ரைட்டா? நீங்கள் ஒரு விஷயத்தை தேடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மிஷின் லேர்னிங் புக் இருக்குது, அந்த மிஷின் லேர்னிங் புக்கில் சூப்பர்வைஸ் லேர்னிங்கை படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங்கை படிக்கணும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு பேஜாக போய் தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது எஃபிஷியண்ட்டாக இருக்குமா? இருக்காது. ஓகே, அது எஃபிஷியண்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போது இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இண்டெக்ஸ் பேஜில் போய்ட்டு அதை பார்க்குறீங்க, டக்குன்னு அதை என்ன பண்ணிடுறீங்க, எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க, ரைட்டா? ஸோ அப்போது இதே மாதிரி ஒரு மில்லியன் ஆஃப் ட்ரில்லியன் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மில்லியன் ஆஃப் ட்ரில்லியன் ஆஃப் டேட்டா இருக்கும் பட்சத்தில் உங்களால் வந்து ஒவ்வொரு ரோவாக போயிட்டு ஸ்கேன் பண்ணுறது அப்படின்றது எஃபிஷியண்டான விஷயம் கிடையாது. அது பேர் ஃபுல் டேபிள் ஸ்கேன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நாட் எ குட் திங் டு டு. ஸோ அதனால இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமில் இருக்கக்கூடிய B-tree அப்படின்ற ஒரு அல்காரிதத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கோடிக்கணக்கான டேட்டா இருந்தால் கூட பர்டிகுலரான வேல்யூ டக்குன்னு நமக்கு வந்து ஸ்பீடாக டேட்டாவை ஃபில் பண்ணி கொண்டு வரும். சரி, இது எப்படி நம்ம உருவாக்குறது, எப்படி நம்ம அழிக்கிறது, எதெல்லாம் நம்ம இண்டெக்ஸாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற டேட்டா பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேட்டா பேஸ். ஹெச்ஆரில் கூட எம்ப்ளாயிஸ் டேட்டா பார்க்குறோம். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள்லாம் இங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ இதில் என்னென்ன இண்டெக்ஸஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே எஸ்கியூஎல் டேட்டா பேஸே சில இண்டெக்ஸஸை உருவாக்கும். ஸோ இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ரைமரி கீ அது என்னவோ மாற்றி வச்சுருக்கு, இண்டெக்ஸாக மாற்றி வச்சுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இண்டெக்ஸ் டைப் வந்து B-tree போட்டிருக்கு. நான் யூனிக், இது நான் யூனிக்காக கிடையாது. ப்ரைமரி கீன்றது யூனிக்காக இருக்கும், அதனால இங்கே 0 வந்துருக்கு. ஜாப் ஐடி நான் யூனிக்காக இல்லை, 1. இது எல்லாமே 4 இண்டெக்ஸை டிஃபால்ட்டாக உருவாக்கி வச்சுருக்கு. ப்ரைமரி கீன்றது நான் யூனிக், 0 என்ன ஃபால்ஸ், அடுத்து 1 1 1 அப்படின்னு நமக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் யூனிக் வேல்யூஸ் அதனால. ஸோ டிஃபால்ட்டாக இந்த 4 இண்டெக்ஸாக அது கன்சிடர் பண்ணியிருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். பட் நான் நேமை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அது டக்குன்னு எடுத்துகிட்டு வரதுக்கு தயங்கும். ஏன்னா இட் இஸ் லாட் ஆஃப் டூப்ளிகேட் வேல்யூஸ் அதில் இருக்குது. அதுமாரி பல இஷ்யூஸ் இருக்குது, அது இண்டெக்ஸும் கிடையாது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இண்டெக்ஸை நீங்கள் உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டெல் யூ ஹவ் டு டூ த இண்டெக்ஸ், ஹவ் டு கிரியேட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸை எதுக்காகலாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர் பண்ணுறதுக்கு, ஜாயினுக்கு, அப்புறம் வந்து ஆர்டர் பைக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நான். ஸோ ஒரு ப்ரைமரி கீன்றது ஆட்டோமேட்டிக்கான இண்டெக்ஸ், அது வந்து நீங்கள் வச்சு ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 103 இருக்குது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டேட்டா வந்துடும். இங்கே எதை வச்சு பண்ணாலும் வரும் ஆப்வியஸாக, ஏன்னா நம்மளோட டேட்டாவே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எதை வச்சு பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட்ன்றது வரும். பட் மில்லியன் ஆஃப் ட்ரில்லியன் ஆஃப் டேட்டாவாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூவை, ஒரு பர்டிகுலர் நேமையோ, பர்டிகுலர் ருப்பீஸையோ, இல்லை பர்டிகுலர் வேல்யூ நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். ஓகே, அப்போது இந்த இடத்துல ஆப்வியஸாக ப்ரைமரி கீன்றது யூனிக்காக இருக்கும், அது டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, பட் ஒரு இண்டெக்ஸஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன்னு வைங்களேன். ஒரு நம்பர் இருக்குது, ஒரு டேட் இருக்குது. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஃபார் ஐ ரேட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் நம்பர் கொடுத்தேன், திஸ் டேட் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ அது டக்குன்னு வந்துருச்சு. பட் மில்லியன் ஆஃப் ட்ரில்லியன் ஆஃப் டேட்டா வந்து இட் வில் டேக் சம் டைம். அப்போ நீங்கள் என்னவா பண்ணலாம், இதை யூ கேன் கிரியேட் தீஸ் ஆஸ் அ இண்டெக்ஸ். எப்படி நம்ம இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறது? ஸோ கிரியேட் index idx, higher rate அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இண்டெக்ஸ் higher rate. ஓகே, ஆன் எந்த டேபிளில் பண்ணுறோம், எம்ப்ளாயீஸ் டேபிளில். ஓகே, ஆன் எம்ப்ளாயீஸ் இதான் சின்டெக்ஸு. ஸோ இதில் எந்த இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம், ஹையர் டேட் வச்சு பண்ணுறோம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் ஷோ இண்டெக்ஸஸ் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நமக்கு வந்துருக்கு, நான் யூனிக் 1ன்னு வந்திருக்கு. ஸோ B-tree அல்காரிதத்தை இது பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டெக்ஸஸை உருவாக்கலாம்.
ஸோ இந்த இண்டெக்ஸஸை டெலிட் பண்ணணும்னு நினச்சா கூட யூ கேன் டெலிட் இட். இப்போது எல்லா நாளும் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் ஆகிடும், இன்னொரு நாள் சேர்ந்தெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் நேம் இண்டெக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா வேறு வேறு பேராக இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும், அசெண்டிங் ஆர்டர்லாம் மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல இண்டெக்ஸஸை நீங்கள் இதில் உருவாக்க முடியும். இது வேறு நினைக்கிறீங்கன்னா ஆல்டர் டேபிள் கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஆல்டர் டேபிள் பேர் என்ன? எம்ப்ளாயீஸ் ட்ராப் இண்டெக்ஸ் பேர் என்ன? திஸ் ஒன். ஓகே, Ctrl+C Ctrl+V. ஓகே, ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் ட்ராப் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் அது பார்க்குறேன், எனக்கு அவுட்புட் அப்படின்றது இல்லை. ஸோ நான் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ்ன்றது ஒரு பொசிஷன். டக்குன்னு ஒரு சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதை நீங்கள் டிஎஸ்ஏ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். பட் வி டோன்ட் ஹவ் டு நோ தோஸ் திங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ன்றது ஒரு வேல்யூஸை நம்ம டக்குன்னு புல் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் வி கேன் போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். அது மாதிரி உங்களுக்கு எங்களோட எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணால் கைண்ட்லி கிவ் அ லைக். தேங்க்யூ, பாய்.